கொண்டு வந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு வந்து பொடி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலான்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது மிக்சி மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கொண்டு வரலாம், நம்ம வந்து யுட்டென்சில்ஸ் எது வேணாலும் கொண்டு வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நமக்கு இந்தியாவிலேருந்து 25 kg பார்சல் அந்த பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து நம்ம இந்தியா டு ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எந்த மாதிரி பொருளெல்லாம் கொண்டு வரணும், எந்த மாதிரி பொருளெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது. ஸோ நம்ம இமிக்ரேஷன் வெப்சைட்டில் நான் படித்ததை, நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் கட்டாயம் இப்போ நான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ் அண்ட் செகண்ட் லக்கேஜ். ஸோ 2 நாள் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் தான் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ அதே வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து சாப்பாட்டு பொருட்கள்லாம் என்னெல்லாம் கொண்டு வரலாம், என்னெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கொண்டு வரணும். ஏன்னா இல்லைன்னா வந்து நம்ம பயோசெக்யூரிட்டி ஃபோர்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அது எல்லாத்தையும் வந்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க, இல்லைன்னா வந்து நமக்கு அது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவில் நம்ம வந்து கரெக்டாக என்ன கொண்டு வரணுன்றதை தெரிஞ்சு கொண்டு வந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. எல்லா வீடியோலையும் இந்த பேக் வச்சுருக்கேன்றதுனா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க. இது மைக்கேல் கார்ஸ் பேக்கு, என்னுடைய டாக்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இன்னொரு பேக்கும் இருக்குது. எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து இந்த செகண்ட் லக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதெல்லாம் காட்டுறேன். செகண்ட் லக்கேஜில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்வீட்ஸு அந்த மாதிரி எதாவது கொண்டு வரீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. அது டைரி ப்ராடக்ட்ஸ், பாலில் செஞ்சதாக இல்லாததான் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் எது கொண்டு வந்தாலும் இந்த டிக்ளரேஷன் கார்டில் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அது ஃப்ரண்ட் சைடுங்க. அதே மாதிரி பேக்லேயும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த பார்சலில் என்னென்னலாம் நான் வச்சுருக்கேன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் வந்து இதில் அனுப்பிவிட்டேன். மற்றதெல்லாம் நான் என்னுடைய செகண்ட் லக்கேஜில் கொண்டு வந்துட்டேன். இது வந்து மிக்சி ஜார் 4 ஜாரு இவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த கொரியர் சர்வீஸில். அவங்க அழகாக பேக் பண்ணிட்டாங்க பபிள் ரேப் வச்சு. மிக்சர் கிரைண்டர் வந்து நான் வந்து நிறைய நிட்வேர்ஸு, நிறைய சாஃப்ட் கிளாத் வச்சு நான் செகண்ட் லக்கேஜில் நல்லா கட்டி நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மிக்சியை வந்து நான் அரௌண்ட் ஒரு 10 days வந்து வீட்லேயே நல்லா யூஸ் பண்ணி, அதாவது சென்னையிலே நான் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். எல்லா ஜாரும் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, இந்த மிக்சி வந்து நல்லா டியூரபிளாக இருக்கா அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்த 2 சாக்லேட் பாக்ஸுங்க. அதை நான் இதில் போட்டு அமிச்சிட்டேன். ஒன்று வந்து டர்க்கிஷ் டிலைட்டுன்ட்டு, ஒன்று வந்து பெல்ஜியம் சாக்லேட்ஸ். ஸோ அது வந்து ப்ரொஃபஷ்னலி பேக்டுன்றதுனால பிரச்சனை இல்லை. இது லாஸ்ட் மினிட் டெய்லர்கிட்ட தச்சு வந்ததுன்றதுனால நான் இதில் போட்டு அனுப்பினேன். இது ஒரு லாங் கவுனு, ஒரு பட்டு பாவாடை சட்டையும் வந்து என்னுடைய டாக்டருக்கு 2த்துமே வந்து நான் இதிலேயே போட்டு அனுப்பிச்சாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரிக்கல் குட்ஸு பிரச்சனை இல்லை. ஸோ யுட்டென்சில்ஸ், இது வந்து ஒரு ஆப்ப கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பாத்திரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம எது வேணாலும் கொண்டு வரலாம். இது 2 காட்டன் டவல் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஊர்லன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். இது இட்லி பானை, அதுக்கப்புறம் வந்து முறுக்கு புழிகிற அந்த அச்சு, அதுக்கப்புறம் குழி பணியாரம் செய்கிறது. இது எல்லாமே இங்கேயும் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, நம்ம இந்த கட்டாயம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் குக்கர். ஸோ இது வந்து ப்ரெஸ்டீஜ் குக்கர் இது. ஸோ 5 liters. இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கேஸ்கட்டும் ஒரு இதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இது வந்து 2 குர்த்தி, 2மே ஆல்ட்ரு பண்ணி வந்ததுனால வந்து இது லாஸ்ட் மினிட்ல வந்து செக்கின் லக்கேஜில் போடாத எல்லாத்தையுமே இதில் போட்டு அமிச்சாச்சு. முக்கியமாக கொண்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவுக்கு வந்து பொடி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பொடி வந்து நம்ம வந்து செக்கினில் கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதான்னு ஒரே டவுட்டு. அதுக்கு பெஸ்ட்டாக வந்து இந்த கொரியரில் போட்டு அமிச்சாச்சு. இது வந்து இந்த ஜிப் பவுச் எல்லாமே வந்து நான் நீல்கிரீஸில் வாங்கினேன். ஸோ வந்து அது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரொஃபஷ்னலி பேக்டு மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து அது பொடி வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதையும் எழுதிட்டேன். இது வந்து சில்லி அண்ட் கொரியாண்டர் பவுடர். ஆக்சுவலாக இந்த குழம்பு பொடின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, ஆனால் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து சில்லி அண்டு கொரியாண்டர்ன்றதுனால அது மேலே எழுதிட்டேன். அது மொத்தத்தையும் வந்து இந்த மாதிரி 1க்கு 2 கவராக போட்டு அழகாக பேக் பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட சிந்தாமல் வர மாதிரி. சத்து மாவு பொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து சரவணா ஸ்டோரில் ஒரு அயலில் வந்து கரெக்டாக எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரேஷியோ பிரகாரம் வாங்கிட்டு அப்படியே மிஷினில் கொடுத்து அழகாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ மில்லட் பவுடருன்னு சொல்லி அது மேலே எழுதியாச்சு. காஷ்மீரி சில்லி வந்து அப்படியே வாங்கி பொடி பண்ணிக்கிட்டேன் பிளெயின் மிளகாத்தூளுக்காக. அப்புறம் வந்து விரல் மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த குழம்பு மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. ஸோ இந்த பொடிங்க மட்டுமே ஒரு 10 கிலோவுக்கு வந்து நல்லா வந்து பொடி பண்ணி அதை வந்து நல்லா பேக் பண்ணி இவங்கக்கிட்ட கொடுத்தோம். ஸோ அவங்களும் வந்து அதை வந்து அந்த கொரியர் சர்வீஸும் வந்து ரொம்ப செக் பண்ணி தான் வாங்கிட்டு போனாங்க.
பிரியாணி பண்ணுற அந்த டபரா செட் ஒன்று அதையும் கொண்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலான்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதாவது மிக்ஸி மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கொண்டு வரலாம், நம்ம வந்து யுட்டென்சில்ஸ் எது வேணாலும் கொண்டு வரலாம். எந்த பொடியாக இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலி பேக்டு மாதிரி இருக்கணும். அதில் வந்து அது லீக்கேஜ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அது என்ன இன்க்ரீடியன்ஸுன்றது அது மேலே எழுதிருங்க. அதேமாதிரி ட்ரெஸ்ஸு எதை கொண்டு வர மாதிரி இருந்தாலும் டேக் எடுத்துகிட்டு அழகாக நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வர ஆஸ்லைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஸோ மச்.